வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.5ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.5ல சேலஞ்ச் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அதில் 11th ஒன், த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை பிரபு ஃப்ரம் ஹோம் டு யோகா சென்டர் இஸ் 102 மீட்டர் அண்ட் ஃப்ரம் யோகா சென்டர் டு ஸ்கூல் இஸ் 165 மீட்டர். வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம் இன் கிலோமீட்டர்ஸ் இன் டெசிமல் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பிரபு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருங்களா, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரம் போகிறாருங்களா, ஹோம் டு யோகா சென்டர். ஓகேங்களா. ஸோ வீட்டிலேருந்து யோகா சென்டர் போகணும் அப்படின்னா எத்தனை மீட்டர் போகிறாரு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹோம் டு யோகா சென்டர், வீட்டிலேருந்து யோகா சென்டர் போகணும் அப்படின்னா ஸோ 102 மீட்டர் போகணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஃப்ரம் யோகா சென்டர் டு ஸ்கூல், யோகா சென்டர்லேருந்து ஸ்கூலுக்கு போகணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து யோகா சென்டர் போகணும், அடுத்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யோகா சென்டர்லேருந்து என்ன பண்ணணும், அடுத்து ஸ்கூலுக்கு போகணும். அது எவ்வளோ தூரங்களா, யோகா சென்டர்லேருந்து ஸ்கூல் வந்து 165 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம் இன் கிலோமீட்டர். நம்ம கொஷினில் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம கொஷினில் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டோட்டல் டிஸ்டன்ஸை கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ மீட்டர் நம்ம செகண்ட் டைம்லேயே பார்த்துருக்கோங்களா, மீட்டர் எப்படி கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதணும். அது என்ன ஃபார்மேட்டில் எழுத சொல்கிறாங்க, டெசிமல் ஃபார்ம். டெசிமல் ஃபார்ம் அப்படின்னா புள்ளி வச்சு எழுதணும். புள்ளி இருக்க மாதிரி டெசிமல் நம்பர் ஃபார்மேட்டில் எழுதுவாங்களா. ஸோ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியணும், என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணுவோங்களா. அப்போ 102 மீட்டரையும் 165 மீட்டரையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 102 165, 5 + 2 7 ஆகிடும், இங்கே 6 வந்துடும், 2 1 + 1 2 ஆகிடுங்களா. அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 267 மீட்டர்னு கிடைக்குது. நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர் அப்படிங்கிறத செகண்ட் டேர்ம்லேயே பார்த்துருக்கோங்களா. அப்போ இந்த ஃபார்முலாவில் 1 இருக்க இடத்துல நம்ம கொஸ்டின் என்ன இருக்கோ அதை போடுவோங்களா. அப்போ 267 மீட்டர் ஈக்குவல் டு 267 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, பை 1000, 10 100 1000 இருந்ததுன்னா மேலே இருக்கிறது அப்படியே போட்டுப்போம். கீழே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட் முன்னாடி தள்ளி புள்ளி வைப்போங்களா. கீழே 3 ஜீரோ இருக்குன்னா லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ 0.267 கிலோமீட்டர். அப்போ பிரபு அப்படிங்கிறவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா 0.267 கிலோமீட்டர். ஸோ நம்ம கிலோமீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணிட்டோம், டெசிமல் ஃபார்ம்லேயும் கொண்டு வந்துட்டோம். அடுத்து 12th ஒன், அன்பு அண்ட் மாலா டிராவல்டு ஃப்ரம் A to C இன் டூ டிஃப்ரெண்ட் ரூட். அன்பு அப்படிங்கிறவரும் மாலா அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஏலேருந்து சிக்கு போகணும். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஏல ஆரம்பித்து சிக்கு போகணும். வெவ்வேறு பாதையில் போகிறாங்க. ஓகேங்களா. அன்பு டிராவல்டு ஃப்ரம் பிளேஸ் A to பிளேஸ் B. ஸோ பாருங்கள், டயக்ராம் வரைகிறேன். அன்பு ஃபஸ்ட்டு யார், அன்பு இங்கே போட்டுக்கலாம், இங்கே மாலா போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அன்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏலேருந்து சிக்கு போகிறாங்க. அன்பு ட்ராவல்டு ஃப்ரம் அப்படின்னா அங்கேருந்து எங்கே, பிளேஸ் ஏலேருந்து பிக்கு போகிறாங்க. அடுத்து அண்டு ஃப்ரம் தேர் அப்படின்னா எங்கேருந்து, லாஸ்ட்டாக எங்கே இருந்தாங்க, பிளேஸ் ஏலேருந்து பிக்கு வந்துட்டாங்க. பியிலேருந்து எங்கே போகிறாங்க, பிளேஸ் சிக்கு போகிறாங்க. பியிலேருந்து சிக்கு போகிறாங்கன்ட்டாங்களா. ஸோ ஏக்கும் பிக்கும், ஏ இஸ் 8.3 கிலோமீட்டர் ஃப்ரம் பி. ஏ வந்து என்ன அப்படின்னா 8.3 கிலோமீட்டர் ஃப்ரம் பி அப்படின்ட்டாங்க. அப்போ ஏ டு பிக்கு 8.3 கிலோமீட்டர். அடுத்து பி இஸ் 15.6 கிலோமீட்டர் ஃப்ரம் சி. இது வந்து எவ்வளோ அப்படின்னா 15.6 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. இதை வந்து அன்பு ட்ராவல் பண்ணுது. அடுத்து மாலாவுக்கு போகலாம். மாலா ட்ராவல்டு ஃப்ரம் பிளேஸ் ஏ டு பிளேஸ் டி. மாலா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஏலேருந்து டிக்கு போகிறாங்க. அண்ட் ஃப்ரம் தேர் டி, ஃப்ரம் தேர் அப்படின்னு என்ன அர்த்தம், எங்கே போனாங்களோ அந்த இடத்துல இருந்து எங்கே போயிருக்காங்க, டிக்கு போயிருக்காங்களா. அதுலேருந்து பிளேஸ் சிக்கு போகிறாங்க. ஸோ டி இஸ் 7.5 கிலோமீட்டர். அப்போ ஏலுக்கும் டிக்கு உள்ள கிலோமீட்டர்னா 7.5 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. சிலேருந்து டிக்கு எவ்வளோ அப்படின்னா 16.9 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இதுதான் அவங்க ட்ராவல் பண்ணது. இந்த கொஸ்டினில் இதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹூ ட்ராவல்டு மோர் பை ஹவு மச் டிஸ்டன்ஸ். யார் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பா, எவ்வளோ தூரம் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன்பு கண்டுபிடிச்சிக்கலாங்களா. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன்பு, அன்போட டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா அது டோட்டலாக ஆட் பண்ணலாங்களா. ஃபஸ்ட்டு எங்கே, ஏலேருந்து பிக்கு 8.3 கிலோமீட்டர் ப்ளஸ் பிலேருந்து சிக்கு 15.6 கிலோமீட்டருங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்.
அடுத்து distance traveled by மாலா. distance traveled by மாலாங்களா. மாலா என்ன பண்ணியிருக்காங்க, ஏலேருந்து டிக்கு வந்து 7.5 கிலோமீட்டர் ப்ளஸ் டிலேருந்து சிக்கு 16.9 கிலோமீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடச்சிருங்களா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது, 8.3 இருக்குது. ஸோ 15.6. அப்போ 1s 10s 10th. அப்போ இங்கே எது மேலே என்ன இருக்கும், 0 வருங்களா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 6 + 3 9 ஆகிடும். புள்ளி இருக்கு அப்படி வச்சுக்கலாம். 8 + 5 13 ஆகிடும். மீதி 1 2 வருது. அப்போ என்ன வருது, 23.9 கிலோமீட்டர் கிடைக்குது. அப்போ அன்பு எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23.9 கிலோமீட்டர். இப்போ மாலாவுக்கு பார்த்துடலாங்களா. 7.5 1s 10th. இங்கே என்ன இருக்குது, 16.9 இருக்குது. 10s இருக்குது. அப்போ இங்கே இல்லைன்னா 0 போட்டுப்போங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 9 + 5 4 ஆகிடும். பாயிண்ட் வச்சுக்கிறோம். மீதி 1. ஸோ 7 + 7 14 ஆகிடும். மீதி 1 1 + 1 2. அப்போ இவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, 24.4 கிலோமீட்டர். அப்போ இதில் யார் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மாலா. மாலா வந்து ஏலேருந்து சிக்கு போக, சாரி அன்பு வந்து ஏலேருந்து சிக்கு போக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு, 23.9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா. இப்போ அதுவே என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இவங்களுக்கு மாலா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மாலா இங்கேருந்து ஏலேருந்து அதே A to Cக்கு போக எவ்வளோ 24.4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா. இப்போ இதுலேருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது 24.4 23.9 இதில் எது பெருசு அப்படின்னா 24.4ங்களா. ஏன்னா ஹோல் நம்பர் பார்ட் பார்ப்போம். இங்கே 24 இருக்குது, இங்கே 23 இருக்குது. அப்போ 23 விட எந்த தான் பெருசு, 24 தான் பெருசு. அப்போ யார் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பா, தேர்ஃபோர் மாலா ட்ராவல்டு. கொஷின் என்ன கேட்டாங்க, யார் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தூரம் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ எவ்வளோ தூரம் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போ 24.4லேருந்து 23.9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருங்களா. அப்போ 24.4 23.9 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 4லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண 14 ஆகிடும். இவங்க 3 ஆகிடுவாங்களா. ஸோ 14ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 5 பாயிண்ட்டு, 3ல் 3 போயிடுச்சுன்னா 0, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. அப்போ 0.5 கிலோமீட்டர் என்ன இருக்குது, மோராக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மாலா ட்ராவல்ட் 0.5 கிலோமீட்டர் மோர் தென் அன்பை விட என்ன பண்ணியிருக்காங்க, 0.5 கிலோமீட்டர் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 13th ஒன் பார்க்கலாம். 13th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரமேஷ் பெய்டு ₹97.75 per hour for a taxi. ஸோ ரமேஷ் அப்படிங்கிறவர் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் டாக்ஸிக்கு பே பண்ணுவாங்களா, டாக்ஸி புக் பண்ணி போனாங்க அப்படின்னா ₹97.75 பே பண்ணுவாங்களாம். யூஸ்டு 35 hours in a week. ஒரு வாரத்துக்கு அவர் எத்தனை மணி நேரம் டாக்ஸி யூஸ் பண்ணுறாராம், ஒரு மணி நேரத்துக்கு ₹97.75 அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 35 மணி நேரம் யூஸ் பண்ணுறாருங்களாம். அப்படி அவர் யூஸ் பண்ணாரு அப்படின்னா how much he has to pay totally as taxi fare for a week அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அப்போது அவர் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறத எழுதிக்கலாம். பேமெண்ட் ஃபார் டாக்ஸி பெர் ஹார் அப்படின்னா என்னது, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பே பண்ணும், ₹97.75 பே பண்ணும். அடுத்த டோட்டல் ஹவர்ஸ் த டாக்ஸி யூஸ்டு. ஸோ எவ்வளோ மணி நேரம் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா வாரத்தில் 35 hours வந்து யூஸ் பண்ணியிருக்கார். ஓகேங்களா. இப்போ டோட்டல் அமௌண்ட்டு, டோட்டல் பேமெண்ட் தெரியணும். அப்போ டோட்டல் ஃபேர் ஃபார் ஏ வீக், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருப்பாரு. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ₹97.75, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ, ₹35 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்களா. ஒரு மணி நேரத்துக்கு 97.75ங்களா. ஸோ 35 hours யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 35 மல்டிபிள் பண்ணுமா. அப்போது 97.75 × 35. இது எப்படி மல்டிபிள் பண்ணுவோம், பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் இல்லாமல் எடுத்து நான் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ பாயிண்ட் இல்லாமல் எடுத்து மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ பாயிண்ட் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 9775 × 35 வரும். 5 5s are 25, மீதி 2, 5 7s are 35 + 2 37, 5 7s are 35 + 3 38, மீதி 3, 9 5s are 45 + 3
48 அப்படின்னு கிடச்சிருங்களா. இப்போ 3ஆல் பண்ணுறோம். 5 3s are 15 மீதி 1, 7 3s are 21 மீதி 2, 7 3s are 21 plus 2 23 மீதி 2, 9 3s are 27 plus 2 29ங்களா. இப்போ இதை ஆட் பண்ணுறோம். 5 7 plus 5 12 ஆகிடும் மீதி 1, 8 plus 1 9, 9 plus 1 10 மீதி 1, 8 plus 1 9, 9 plus 3 12 மீதி 1, ஸோ 4 plus 1 5, 5 plus 9 14 மீதி 1, 2 plus 1 3. அப்போ என்ன கிடைக்குது? ஸ்மால் மிஸ்டேக் பாருங்கள். 5 3s are 15 மீதி 1, 7 3s are 21 ப்ளஸ் 1 இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ இங்கே 2 வந்துடும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன ஆகுது? 9 + 2 11 வருது. அப்போது 3 4 2 1 3 4 2 1 2 5 வந்துச்சுங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டினில் பாயிண்ட் இருந்தது, பாயிண்ட் இல்லாமல் நம்ம எடுத்து மல்டிபிள் பண்ணி இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், கொஸ்டினில் பாருங்கள் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. இங்கே எந்த டிஜிட்டுமே பாயிண்ட் இல்லை. அப்போ மொத்தமாக கொஸ்டினில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர்லேயும் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு இங்கே வருங்களா. தேர்ஃபோர் டோட்டல் ஃபேர் ஃபார் ஏ வீக், ஒரு வாரத்துக்கு அவர் 35 மணி நேரம் யூஸ் பண்ணார் அப்படின்னா எவ்வளோ பே பண்ணுவாங்களா? 3421 3421.25 ருபீஸ் வந்து பே பண்ணணும். அடுத்து 14th சம். An aeroplane traveled 2781.20 கிலோமீட்டர் in 6 hours. ஒரு ஏரோப்ளைன் வந்து 6 மணி நேரத்துக்கு 2781.20 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணதுங்களாம். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளைன் இன் கிலோமீட்டர் பர் ஹார்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு தெரிஞ்சிருங்களா. அதுதான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ கொஷினில் இன் 6 hours 6 மணி நேரத்துக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் எவ்வளோ? So in 6 hours distance traveled equal to 2781.20 kilometersங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும், இன் 1 hour the distance traveled எவ்வளோன்னு தெரியணும். அப்போ என்ன பண்ணுவோம், இதால் in 1 hour distance traveled equal to 2781.20 divided by 6ன்னு வந்துருங்களா. ஸோ இப்போ இது டிவிஷனில் இருக்குது. அப்போ டிவிஷனில் இருக்கிறது என்ன பண்ணுவோம், அப்போ 2781.20 டிவைடட் பை 6ன்னு எழுதிப்போம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 2781 பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதணும். அப்புறம் லாஸ்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் பை 100 போடுவாங்களா. 6/1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ மேலே இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம், பை 100 அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ செகண்ட் ஒனில் இங்கே டிவைடில் இருக்கிறத மல்டிப்ளாக மாத்திரம் என்ன ஆகும், 1/6ன்னு வந்துருங்களா. ஸோ என்ன கிடைக்கும், 1/6ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். 6 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். இதால் 6 டேபிளால் 2781.20 டிவைட் பண்ணுறோம். ஸோ 6 டேபிளில் 6 3s are என்ன வரும், 20. 6 3s are 18, 6 4s are நமக்கு என்ன கிடைக்கும், 24 கிடைக்குங்களா. 6 5s are 13 வந்துடும். அப்போ மீதி என்ன இருக்கும், 3 இருக்கும். அடுத்து 8 இறக்குறோம். ஸோ 6 6 are 36 வரும், மீதி 2 இருக்கும். அடுத்து 1 கீழே இறக்குறோம். ஸோ 6 3s are 18 வரும், மீதி என்ன இருக்கும், 21ல் 18 போயிடுச்சு அப்படின்னா மீதி 3. ஸோ இந்த 2க்கு இறக்குறோம். ஸோ 6 டேபிளில் 32 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 6 5s are என்ன தான் வரும், 30 தான் வரும், மீதி 2. இந்த 0வை கீழே இறக்குறோம். ஸோ அப்போ என்ன வருது, 3 டைம் வந்து நமக்கு 18 கிடைக்கும். ஸோ மீதி 2 இருக்குங்களா. மறுபடியும் பாயிண்ட் வச்சு நம்ம இங்கே ஒரு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 வரும். மறுபடியும் 3 டைம் அப்படின்னு போய்கிட்டே இருக்குங்களா. ஸோ அப்போ 6ஆல் நம்ம டிவைட் பண்ணால் இது 1 டைம் கிடைக்குது. இது என்ன கிடைக்குது, 4 6 3 5 3.3ன்னு கிடைக்குதுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை 100ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ மேலே இருக்கிறது அப்படியே எழுதிப்போங்களா. அப்போ 46353.3 டிவைடட் பை 100 பை 100 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு பை என்ன இருக்குது, 100 இருக்குது. அப்போ கீழே எத்தனை 0 இருக்குது, 2 0 இருந்துச்சு அப்படின்னா இருக்க புள்ளியை 2 டிஜிட் முன்னாடி நகர்த்துவோங்களா. 1 டைம் 2 டைம். அப்போ எங்கே வருது, 6 3க்கும் 5க்கும் நடுமத்தில் பாயிண்ட் வருது. அப்போ 463.533ன்னு வரும். 463.533ன்னு வருங்களா. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், தேர்ஃபோர் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளைன் தானே கேட்டிருந்தாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப்
ஏரோப்ளைன் எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீட் இருக்குது அப்படின்னா 463.533 கிலோமீட்டர் பர் ஹார், ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ 463 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. அடுத்து 15th ஒன், குமார் கார் கிவ்ஸ் 12.6 கிலோமீட்டர் மைலேஜ். ஸோ குமார் கார் வந்து என்ன கொடுக்குதுங்களா, 12.6 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது பர் லிட்டர். ஒரு லிட்டருக்கு 12.6 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. இஃப் யூஸ் ஃபியூல் டேங்க் ஹோல்ட் 25.8 லிட்டர். அப்போ அவரோட ஃபியூல் டேங்க் இருக்கு இல்லைங்களா, பெட்ரோல் அல்லது டீசல் டேங்க் வந்து எவ்வளோ லிட்டர் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 25.8 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. தென் ஹவு ஃபேர் கேன் ஹி ட்ராவல். அப்போ ஒரு லிட்டருக்கு 12.6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணார் அப்படின்னா 25.8 லிட்டருக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ 25.8ஓட 12.6 மல்டிபிள் பண்ணால் கிடச்சிருங்களா. ஸோ ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வித் 1 லிட்டர் ஃபியூல். ஸோ ஒரு லிட்டர் ஃபியூலுக்கு 12.6 கிலோமீட்டர். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வித் 12.6 டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வித் 25.8 லிட்டர் ஃபியூல்க்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னா, ஸோ 12.6 25.8 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிருங்களா. ஸோ அப்போ 12.6 இன்ட்டு 25.8 மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 12.6 இன்ட்டு 25.8. அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி மல்டிப்ளிகேஷனை மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டாக பாயிண்ட் வைப்போங்களா. அப்போ 12.6 பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 126 வரும். ஸோ அதே மாதிரி 25.8 பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 258ன்னு கிடச்சிருங்களா. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். 8 6 என்ன வரும், 48, மீதி 4, 8 2s are 16 plus 4 20 ஆகிடும். மீதி 2, 8 1 is 8 plus 2 10 ஆகிடுங்களா. ஸோ அடுத்து 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 5 6 are 30, மீதி 3, 5 2s are 10 plus 3 13, மீதி 1, 5 1 is 5 plus 1 6ன்னு வந்துடுங்களா. அடுத்து 2ஆல் 6 2s are 12, மீதி 1, 2 2s are 4, 4 plus 1 5 ஆகிடும். 2 1 is 2ன்னு கிடச்சிருங்களா. ஆட் பண்ண 8 0 5 12. ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 32508ன்னு கிடைக்குது. அப்போ 32,518 கிடைக்குதுங்களா. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இங்கே லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட். அப்போ டோட்டலாக 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர்லேயே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம். லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 325.08 கிலோமீட்டர். அப்போ therefore the car can travel. ஸோ அப்போ 25.8 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணும் அப்படின்னா 325.08 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.